தொழிலில் நஷ்டம் ஏற்பட காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய பேத்துக்கு எதனால பிஸ்னஸ் நமக்கு லாஸ் ஆகுதுன்னே தெரியறதில்ல. ஆனால் இதுதான் நம்ம காரணம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம மாற்றிக்கலாம் இல்லைங்களா? இன்றைக்கி தொழில் செய்கிறது அப்படிங்கிறது குதிரை கொம்பாகிடுச்சுங்க. போட்டிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் தொழிலை நடத்துவது ரொம்ப சவாலாக இருக்குது. பாரம்பரியமாக தாத்தா அப்பா செய்து வந்த தொழிலை எந்த ஒரு விரிவாக்கமும் செய்திருக்க மாட்டாங்க. மகன் பொறுப்பேற்ற பின் தொழிலை விரிவுபடுத்தும் போது அதில் முக்கியமாக அவங்களோட தென்மேற்கு திசை இல்லைன்னா வடமேற்கு திசையில் தவறு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது. அது தவிர புதிதாக தொழில் செய்ய நினைக்கிறவங்க இப்போதுள்ள காலகட்டத்துக்கு வாடகைக்கு இடம் கிடைப்பது பெரிய சிரமமாக இருக்குது. அந்த நிலையில் ஏதோ ஒரு இடம் கிடைத்தா போதும் அப்படின்னு தொழிலை செய்கிறாங்க. இதனால் பல சமயங்களில் பல தொழில் நிறுவனங்கள் மிக விரைவில் காணாமல் போயிடுது. இதுக்கு முக்கிய காரணம் அங்கு வடக்கு திசை இல்லைன்னா கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கும். அதை தவிர தவறான தெருக்குத்து அமைப்பு இருக்கும் பட்சத்தில் மிக விரைவில் அந்த தொழிலின் தன்மை மாறி அவங்களோட பொருளாதார நிலைமை மோசமாகி விடுது. எங்கெல்லாம் கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த நிறுவனங்கள் அனைத்திலுமே பெண்கள் மிக அதிகமாக, அதாவது ஆண்களை விட அதிகமான எண்ணிக்கையில் பெண்களின் ஆதிக்கம் நிச்சயமாக இருக்கும். அதனால் வாஸ்து அப்படிங்கிறது வீட்டிற்கு மட்டும் இல்லைங்க, தொழில் நிறுவனத்துக்கும் நிச்சயம் பார்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை அணுகி உங்களோட தொழில் நிறுவனத்தை தொழிற்சாலையையும் அமைத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் செல்வத்தையும் பெற வாழ்த்துக்கள். யாரெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வாஸ்துப்படி அமைச்சிருக்கீங்களோ அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவை பார்க்குற மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.